ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருமேஷையாழ்வார் காமருபும் கட்சியிலே இருந்து யோகத்தில் அமர்ந்தார். அப்பொழுது கணிகண்ணனை குறித்து அந்த ஊர் ராஜாவானவன் கவி பாட வேண்டும் என்று சொல்ல கணிகண்ணர் மறுக்க கணிகண்ணரை நாடு கடத்த கூடவே ஆழ்வார் பின்னே எம்பெருமானும் போனார். பிறகு ஆழ்வாருடைய கட்டளையின் பேரில் எம்பெருமான் மறுபடியும் வந்து செய்யித்தான் என்று பார்த்தோம். இப்படி ஆழ்வார் திருக்கட்சியில பொய்கை ஆழ்வாருடைய திருவவதார ஸ்தலமான திருவக்காவில யோகத்திலே அமர்ந்திருக்க திருமேஷை ஆழ்வாருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. திருக்குடந்தை ஆறாவமுதனை சேவிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட திருக்குடந்தையை நோக்கி ஆழ்வார் எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளும் பொழுது நடுவிலே ஒரு ஊர், பெரும்புலியூர் என்ற ஒரு ஊரிலே ஆழ்வார் எழுந்தருள அங்க ஒரு திண்ணையில ஆழ்வார் அமரப் போகிறார். பக்கத்துல திண்ணையில சில பேர் வேதாத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆழ்வார் அங்கே எழுந்தருள அந்த திண்ணையில் வேதாத்தியனம் பண்றவர்கள்லாம் அவர்கள் சங்கித்தார்கள். சங்கை ஏற்பட்டது அவர்களுக்கு. ஆழ்வார் எந்த பிறவியை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு சங்கை ஏற்பட ஆழ்வாருடைய செவியில வேதாத்தியனம், அவர் செவியில் படும்படி வேதாத்தியனம் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அவர்கள் வேதாத்தியனத்தை நிறுத்தினார்கள். ஆழ்வார் அங்க அமர்ந்தார். அமர்ந்த பிறகு ஆழ்வார் மற்றொரு இடத்துக்கு எழுந்தருள போகிறார். அதற்கு பிறகு இவர்கள் வேதாத்தியனத்தை தொடர வேண்டும். ஆனா இவாளுக்கு மறந்து போயிருச்சு, எந்த இடத்துல விட்டோம் அப்படின்றத மறந்துட்டார்கள். ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, கீழே ஒரு நெல் இருந்தது, கருநெல். அதை நகத்தால கிள்ளி காண்பிச்சார். கிருஷ்ணானாம் விரீஹீனாம் நக நிர்பின்னம் அப்படின்ற ஒரு வேத வாக்கியம். அதை தான் அடுத்தது சொல்லணும் இவர்கள். அதை ஆழ்வார் நடத்தி காண்பிக்கிறார். கிருஷ்ண விரீஹி அப்படின்னா கருநெல். அந்த நெல்லை கிள்ளி போடுறார் நகத்தால. உடனே அவர்களுக்கு ஞாபகம் வருது, இந்த வாக்கியத்தில இருந்தா நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு. அப்போதான் புரிஞ்சுக்கிறார்கள், ஆழ்வாருக்கு மொத்த வேதமும் தெரிஞ்சிருக்கு. அந்த ஆழ்வார் எந்த வேதத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத செயல் மூலமாக காட்டுறார் அப்படின்னு ஆழ்வாருடைய பிரபாவத்தை அறிந்தார்கள். இந்த மாதிரி சரித்திரங்கள்ல அறிந்ததோடு மட்டுமல்லாமல் ஆழ்வாரை விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார்கள். அதுதான் ரொம்பவே முக்கியம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், வேதாத்தியனம் பண்ண வேண்டாம், அந்த இடத்துல வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் தாற்பயம் என்னன்னா, அந்தந்த அதிகாரிகள் அவர்களுக்கு வேத பிராமணியத்துல எந்த அளவுக்கு பக்குவமான புத்தி இருக்கும், அனதிகாரிகள் செவிப்படாதபடி மந்திரங்களை சொல்ல வேண்டும், மற்றவர்கள் காதுல பட என்னது இது ஏதோ ஒரு மந்திரத்தை ஓதுறார்கள் அப்படின்னு அலட்சியமா பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு பரிவால தான், ஒரு கன்சானால வேதத்துக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாது அப்படின்ற கன்சானால நடந்து கொண்டார்கள் அப்படின்றது தெரியறது இந்த சரித்திரத்திலிருந்து. ஆகையினாலதான் ஆழ்வாருடைய பிரபாவத்தை அறிந்த பிறகு அவர் எப்பிறவியை சேர்ந்தவர் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு உதிக்கல. நேர போய் விழுந்தார்கள், அடியேன் அப்படின்னு மன்னிப்பை கேட்டார்கள். அந்த பெரும்புலியூர் இந்த ஊர்ல ஆழ்வார், அந்த ஊர் பெருமாள் இருக்கார். ஒவ்வொரு ஊருக்கு பெருமாள் எழுந்தருளி இருப்பான் இல்லையா, எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். அந்த ஊர் பெருமாள் என்ன பண்றாருன்னா, ஆழ்வார் உபாதானத்துக்காக, அதாவது தன்னுடைய ஜீவனத்துக்காக உஞ்சவிருத்தி எடுத்துன்னு ஆழ்வார் போறார். அப்பொழுது ஆழ்வார் எந்தெந்த திசையை நோக்கி போறாரோ, எந்தெந்த பக்கம்லாம் ஆழ்வார் போறாரோ அந்தந்த பக்கத்துக்கு அந்த ஊர் எம்பெருமானுடைய திருமுகமானது திரும்புறதான். இதை கண்ட அந்த நம்பிமார்கள், அர்ச்சக நம்பிகள் இருக்கார்களே, அவர்கள்லாம் வியந்து போனார்கள். ஆழ்வாருடைய பிரபாவம் தான் அப்படின்னு புரிஞ்சின்றார்கள். அவர்கள் எல்லாம் அந்த ஊர்ல பெரியவரான பெரும்புலியூர் அடிகள், ஒரு தீட்சிதர், அவரிடத்துல போய் சொன்னார்கள். அந்த தீட்சிதர் என்ன பண்ணார், அந்த காலத்துல அந்த ஊர்ல ஒரு பெருத்த யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இவர்கள் எல்லாம் திருமேஷ ஆழ்வாருடைய பிரபாவத்தை இப்படி போய் அறிவிக்க, இந்த திருமேஷ ஆழ்வாரை நோக்கி பக்த பராதீனனாக எம்பெருமானே இருக்கான், அப்ப எப்பேற்பட்ட பக்தர் என்று அறிவிக்க, உடனே பெரும்புலியூர் அடிகள் ஆழ்வாருடைய பக்திக்கு தோற்று வந்து வணங்கினார். இதுவும் என்ன காட்டுறது, அப்ப அந்த காலத்திலேயே ரொம்ப பரவலான எண்ணம் என்ன அப்படின்னா, பக்திக்கு தோற்று நடந்து கொள்ள வேண்டும்,
பக்தர்களை முற்றும் ஆதரிக்க வேண்டும் அப்படின்றது பரவலான எண்ணம். இது ஏதோ வைஷ்ணவாளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, இந்த காலத்துல பரவலாகவே இப்படிதான் இருந்திருக்கு. ஏதோ ஆங்காங்கு சில குறைபாடுகள், சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, பிறவி 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 அப்படின்னு பார்க்கக்கூடிய சில பேர் இருந்திருக்கலாம். பரவலாக என்ன அப்படின்னா, பக்தி 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 பக்திக்கு தோற்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இருந்தார்கள்னு இந்த சரித்திரத்திலையும் தெரிகிறது. பெரும்புலியூர் அடிகள் என்ன பண்றார் அப்படின்னா, நேர போய் ஆழ்வாரை விழுந்து சேவிக்கிறார். ஆழ்வாரை அழைக்கிறார். அடியன் ஒரு தீட்சை நடத்தின்னு இருக்கேன், அதாவது ஒரு யாகம் நடத்தின்னு இருக்கேன். அந்த யாகத்துல எழுந்தருள வேணும், அகர பூஜையை பெற்றுக்கொள்ள வேண்டும், முதன் மரியாதை அந்த யாகத்தினுடைய அகர பூஜையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தீட்சிதரானவர் ஆழ்வாரை அழைக்கிறார். இப்படி ஆழ்வாரை அழைக்க, ஆழ்வார் அந்த அழைப்பை ஏற்க அங்கே எழுந்தருளுகிறார். அந்த தீட்சா யாகத்துக்கு, அந்த யாக சாலைக்கு ஆழ்வார் எழுந்தருளுகிறார். அப்பொழுது ஆழ்வாருடைய பிறவியை சிலர் ஆராயறார்கள். அங்க என்ன பண்றாங்க, ஆழ்வாருடைய பிறவியோ அவர் பார்கவ புத்திரர், இருந்தாலும் வளர்ப்பை ஆராய்கிறார்கள். கடைசியில் அது பிறவியை ஆராயக்கூடிய அந்த மென்டாலிட்டியை தான் காட்டுறது. இப்படி ஆராயக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள்னா, இப்படிப்பட்ட ஆழ்வார் அவர் எப்படி எங்கேயோ யாரால வளர்க்கப்பட்டவர், அவர் எப்படி இங்க யாகத்துக்குள்ள வர முடியும், யாகசாலைக்குள்ள வர முடியும் அப்படின்னு அவர்கள்லாம் ஆக்ஷேபிக்க, அவர்கள்லாம் யாருன்னா சடங்கர். இந்த சடங்கர் அப்படின்ற சொல்லு நாம் ரொம்ப வழக்கத்துல பயன்படுத்தி கொண்டு வர சொல்தான். சடங்கு சடங்கு அப்படின்னு பயன்படுத்துறோமா, அந்த சடங்கை செய்யக்கூடியவர் தான் சடங்கர். சடங்கு அப்படின்னா என்னன்னா, ஷட் அங்கங்கள் இருக்கு இல்லையா, வேதத்துக்கு 6 அங்கங்கள், அதுதான் சடங்கு அப்படின்னு தமிழ்ல வந்திருக்கு. 6 அங்கங்கள், ஷட் அங்கங்கள், தமிழ்ல சடங்கு அப்படின்னு வந்திருக்கு. ஆக 6 அங்கங்களால பிரதிபாதிக்கப்படக்கூடிய கர்மங்கள் சடங்கங்கள், அத்தை செய்யக்கூடியவர் சடங்கர். அவர்கள்லாம் அந்த அத்வரிகள் எல்லாம் ஆக்ஷேபிக்கிறார்கள். அது எப்படி இந்த மாதிரி ஆழ்வாருக்கு அகர பூஜை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர் எல்லாம் தெரிவிக்கிறா. இதே போலதான் அன்னைக்கு ஒரு காலத்துல சிசுபாலன் ஆக்ஷேபித்தான். யுதிஷ்டிரர் அவர் ராஜசூய யாகத்தை பண்ண, அந்த யாகத்துல அகர பூஜை யாருக்குன்னா கண்ணனுக்கு அப்படின்னு சொல்ல சிசுபாலன் எத்தனையோ வசவுப்பாடுகள் பாடினான் இல்லையா. அது போல இந்த அத்வரிகள்லாம் என்ன பண்ணான் அப்படின்னா, தீட்சிதரானவர் பெரும்புலியூர் அடிகளானவர் அவர் ஆழ்வாருக்கு தான் அகர பூஜை அப்படின்னு சொல்ல இந்த தீட்சிதர்கள் எல்லாம் ஆழ்வாருடைய பிரபாவத்தை அறியாமல், அதுதான் ஆழ்வாருடைய பிரபாவத்தை அறியாத வரையிலும் அவர்கள் என்ன பண்றார்கள்னு ஆக்ஷேபிக்கிறார்கள். தீட்சிதரோ ஆழ்வார் பிரபாவத்தை அறிந்தார். என்ன அறிந்தார், எம்பெருமான் அந்த ஊர் பெருமாள் ஆழ்வாரை நோக்கி தன்னுடைய திருமுகத்தை திருப்பறான் அப்படின்னு ஆழ்வாருடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு அந்த பக்திக்கே தோற்று அந்த யாகத்தின் தலைவரான இந்த தீட்சிதர் அவர் அழைத்தார். ஆனா இதுவரையிலும் ஆழ்வாருடைய அந்த பிரபாவத்தை அறிந்திருந்தும் கூட இவர்களுடைய மனசு ஒத்துக்கலை. அது என்னவா இருந்தாலும் ஆழ்வார் யாரால வளர்க்கப்பட்டார், அதை பார்க்க வேண்டாமா அப்படின்ற எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்கள். இப்படி தீட்சிதர்லாம், அதாவது அந்த இருக்கக்கூடிய அத்வரியுக்கள்லாம் இருக்க, தீட்சிதர் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரும்புலியூர் அடிகள் ஆழ்வார் இடத்துல முறையிடறார். உம்முடைய பிரபாவத்தை வெளிப்படுத்த வேணும் என்று ஆழ்வார் இடத்துல சொல்ல, உடனே ஆழ்வார் மறுபடியும் கட்டளையிடுறான். எம்பெருமானுக்கு தான் கட்டளையிடுறார் ஆழ்வார். முன்னாடி என்ன பண்ணார் ஆழ்வார், அவர் திருவெக்கா எம்பெருமானுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது அந்தர்யாமியான எம்பெருமானுக்கு ஆழ்வார் கட்டளையிடுறார். சக்கரங்கொள் கையனே சடங்கருவாய் மடங்கிட உட்கிறந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிடே அப்படின்னு இந்த சடங்கருடைய இந்த அத்வரிகளுடைய வாயெல்லாம் அடங்கி போகும்படியாக எம்பெருமானே உள்ளிருக்கக்கூடிய அந்தர்யாமியே நீ வெள்ளே காட்டு அப்படின்னு ஆழ்வார் கட்டளையிட, உள்ள தியானபரரான ஆழ்வார், யோகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார், அவர் நெஞ்சகம்பூராகவே கோயிலாக கொண்டவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, வெள்ளம் காட்டுறான். காட்டின உடனே அந்த அத்வரிகள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு ஆழ்வாருடைய பிரபாவத்தை இப்போதான் உணர்றார்கள். உணர்ந்து மறுபடியும் அந்த அத்வரிகள் எல்லாம் ஆழ்வாருடைய திருவடிகளே விழுந்தார்கள். உற்று நோக்க வேண்டியது விஷயம் மறுபடியும் இங்க என்ன அப்படின்னா, இந்த அத்வரிகளும் கூட கடைசியில் என்ன பண்றார்கள் அப்படின்னா, எம்பெருமானிடத்தில் இப்பேற்பட்ட பக்தியா அப்படின்ற எண்ணத்தோட பிரபாவாத் பரமாத்மனஹா அபிஷேத்து ஜுராச்சாரஹா என்று முன்னாடி அவன் எப்படி இருந்தாலும் நிர்தோஷம் விதிதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹான்னு பரமாத்மாவுடைய பிரபாவத்தை அறிந்தவர்கள் எல்லாம் அடியேன் அப்படின்னு கண்டிப்பாக விழுவார்கள். அந்த கணக்குக்கு சேர இந்த அத்வரிகளும் விழுந்தார்கள். இப்படி ஆழ்வார் அந்த அத்வரிகளையும் அங்கீகரித்து அந்த பெரும்புலியூர் அந்த ஊரை விட்டு கிளம்பி எங்க போய் சேரணும் ஆழ்வார், திருக்குடந்தை 6வது ஆழ்வார், அதாவது 6வது பிரானை தானே போய் மங்களாசாசனம் பண்ணதுக்காக ஆழ்வார் உருப்பட்டார்.
பெரும்புலியூரிலிருந்து திருக்குடந்தைக்கு எழுந்தருளுகிறார். உள்ள எழுந்தருளின உடனேயே எம்பெருமானை பார்த்து கட்டளையிடுறார். மறுபடியும் ஆழ்வார்க்கு எங்கே போனாலும் அவருக்கு ஆட்பட்டவன் தான் எம்பெருமான் அப்படின்னு எம்பெருமான் காட்டிக்கொண்டே இருக்கான். ஆழ்வார் மறுபடியும் இங்க 3வது கட்டளை. முதல்ல அர்ச்சாமூர்த்தியான திருவெக்கா, அதுக்கு அடுத்தது அந்தர்யாமியான எம்பெருமான், இப்படி மறுபடியும் திருக்குடந்தை மற்றொரு அர்ச்சாமூர்த்தியை கட்டளையிடுறார். எம்பெருமானே நீ பேச வேண்டும் அப்படின்னு, கிடந்திருந்து பேசு அப்படின்னு எம்பெருமானை பார்த்து கட்டளையிட ஆழ்வார் வந்த சந்தோஷத்தினால எம்பெருமானும் எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் பொழுது ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு அடியவன் சொல்ல நீ இப்படி எழுந்துக்கணுமா அப்படின்னு உடனே வாழிகேசனை அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணார். அப்போதான் எம்பெருமான் உத்தான ஷாயியாக ஆயிட்டான். உத்தானம்னா எழுந்துக்கிறது, ஷாயினா படுத்துக்கிறது. எப்படி எழுந்துட்டே படுத்துக்க முடியுமா என்றால் படுத்துந்தான். ஆழ்வாருடைய கட்டளையின் பேர்ல எழுந்துக்க போனா ஆழ்வார் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அதே நிலையில எம்பெருமான் இருக்கான் உத்தான ஷாயியாக. இப்படி ஆழ்வாருடைய கட்டளை நிறைவேற்றி ஆழ்வாருக்காகவே தன்னை ஆக்கி கொண்டபடியினால என்ன ஆயிட்டான் எம்பெருமான், 6ஆம் அமுத பிரானாக இருந்தவன் 6ஆம் அமுத ஆழ்வாராக ஆயிட்டான். திருமேசை ஆழ்வார் அவர் தன்னுடைய திருநாமம் ஆழ்வார் அப்படின்றத எம்பெருமானுக்கு கொடுத்தார். அவன் 6ஆம் அமுத ஆழ்வாராக ஆயிட்டான். 6ஆம் அமுத பிரானாக எம்பெருமான் இருந்தான். தன்னுடைய திருநாமத்தில் இருக்கக்கூடிய பிரான் அது திருமேசை ஆழ்வாருக்கு சேர திருமேசை பிரானாக ஆயிட்டார். ஆகையினாலதான் ஆச்சாரியாலாம் திருமேசை பிரான் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். எம்பெருமான சொல்லும் பொழுது 6ஆம் அமுத ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவார்கள். மணவாள மாமணிகளும் திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரத்துல 6ஆம் அமுத ஆழ்வார் ஆதரித்த போர்களை தாராமையாலே தளர்ந்த மிக என்று 6ஆம் அமுத ஆழ்வார் அப்படின்னு எம்பெருமானை அழைக்கிறார். இப்படி திருக்குடந்தையில திருமழிசை ஆழ்வார் அங்க எம்பெருமானை சேவித்து கொண்டிருந்து அங்கேயே யோகத்துல அமர்ந்திருந்து பிறகு திருநாட்டுக்கு எழுந்தருள போகிறார். திருநாட்டுக்கு எழுந்தருளும் போவதற்கு முன்பு என்ன பண்றாருன்னா, தான் பல திவ்ய பிரபந்தங்களை எழுதினார் ஆழ்வார். ஆனா நமக்கு 2 தானே கிடைக்கிறது, திருச்சிந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி 2 தானே கிடைக்கிறது என்றால் என்ன பண்ணார் ஆழ்வார், அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் காவேரிக்கு கொண்டு போனார். காவேரியில மொத்தத்தையும் போட்டார். திருக்குடந்தை பக்கத்துல காவேரி ஓடுறது தானே, அங்க மொத்தத்தையும் காவேரியில போட அந்த காவேரி தாயானவள் 2 திவ்ய பிரபந்தத்தை மட்டும் ஆழ்வாருக்கு மீட்டு கொடுத்தாள், கையில கொடுத்தாள். அந்த 2 திவ்ய பிரபந்தம் தான் நான்முகன் திருவந்தாதி, அதே போல திருச்சந்த விருத்தம். இது ஆழ்வாருடைய வாழி திருநாமத்திலேயே இருக்கு. பொன்னி எதிர் மிதந்த சொல்லோன் வாழியே, முழு பெருக்கில் பொன்னி எதிர் மிதந்த சொல்லோன் வாழியே. பொன்னி ஆறு காவேரி, அது பெருக்கெடுத்து ஓடுறது. ஆழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாவற்றையும் போட்டார். அதுல எதிர் மிதந்த சொல்லோன் 2 மட்டும் எதிர் மிதந்து வந்தது. அந்த 2 திவ்ய பிரபந்தங்கள் தான் இப்பொழுது நமக்கு கிடைக்கின்றன. அந்த 2 திவ்ய பிரபந்தங்கள் இப்படி ஆழ்வார் நண்புவியில் 4700 வாழியே அப்படின்னு வாழி திருநாமம். இந்த நன்மை கொண்ட இந்த பூமியில நன்புவியில ஆழ்வார் 4700 வருஷங்கள் எழுந்தருள் இருந்தார். பல காலம் யோகத்திலேயே எழுந்தருள் இருந்தார். எழுந்தருள் இருந்து திருக்குடந்தையில் இருந்தே தாம் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். எப்படி திருமங்கை ஆழ்வார் அவர் திருக்குறுங்குடியிலிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினாரோ அதுபோல 6ஆம் ஆழ்வாருடைய சந்நிதியிலேயே திருமழிசை பிரானானவர் அங்கிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார். ஆழ்வாருடைய சந்நிதி அங்க இருக்கு அப்படின்னு தான் கேள்வி, கும்பகோணத்துல இருக்கு என்று. இப்படி ஆழ்வாருடைய சரித்திரம். இதுல நாம் ரொம்ப தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆழ்வார் எப்பொழுதுமே பகவத் தியானபரராக இருக்கார். இதை நாம் எல்லாருமே வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒண்ணு. முடிஞ்ச வரையிலும் எப்ப பார்த்தாலும் எம்பெருமான பத்தின சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். இந்த சிந்தனை எங்க இருந்தாலும் முடியும். இப்போ திருவாய்மொழி சொல்லணும் அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்தலம் வேணும், வாயில அது நாக்கெல்லாம் நல்லா உலர்ந்து இருக்காமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்கு. ஆனா வெறும் திருவாய்மொழி சொல்றதுக்கே வெறும் வாச்சிக கைங்கரியத்துக்கே இப்படி இருக்கு. காய்க கைங்கரியம்னா இன்னும் கேட்கவே வேண்டாம். ஆனா மனசால பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு, எம்பெருமானை பத்தி நினைத்தல் அப்படின்றது. அது ரொம்பவே சுலபம், ஆனா அதுதான் இருக்கிறதுலே கடினம். ஏன்னா சஞ்சலம் ஹி மனசிருஷ்ட அப்படின்னு அலை பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனசு. ஆனா அந்த மனசு கொஞ்சம் சரிவர நமக்கு நியமிக்கப்பட்டதே என்றால் அப்பொழுது கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றிலும் எம்பெருமானை பத்தி நன்றாக தியானித்து கொண்டே இருக்கலாம் அப்படின்றது ஆழ்வாருடைய சரித்திரத்திலேருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கணும். ஆனா நம்ம ஆச்சாரியாலாம் நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை இங்க தெரிவிக்கல. பொய்கையார் புதத்தார் பேயார் புகழ்மைசை ஐயன்
மழிசைக்கு ஐயனான திருமழிசை பிரான். அதற்கு பிறகு அருள்மாறனை பற்றி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் சேரலருக்கு ஒன்று குலசேகர ஆழ்வாருக்கு போயிட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா ஆழ்வார்களும் அங்கங்கள், நம்மாழ்வார் தான் அங்கி, அவர் தான் திருமேனி. அதனால அங்கங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் அங்கியான ஆழ்வாரை, நம்மாழ்வாரை சொல்ல வேண்டும் அப்படின்னு கடைசியில தான் ஆழ்வாருடைய சரித்திரத்தை சொல்ல போகிறார்கள். அடுத்தது குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.